ஹலோ விவர், காலை வணக்கம். இந்த 2 குருவி பாருங்கங்க, என்ன ஒரு அழகாக பாருங்கள், அங்கே போயிட்டாங்க. சூப்பராக பறந்து நேற்றுக்கே காமிச்சேன் இல்லையா, அந்த சிரட்டையை கட்டி முடிச்சுட்டேங்க. இன்றைக்கி அதில் மண் போட்டு நான் என்ன செய்ய போகிறேன், வெந்தயக்கீரை போட போகிறேன். நல்லா வரும். வெந்தயக்கீரை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இதை திருப்பி காமிக்கிறேன். ஆனால் நான் இதை இவ்வளோ நேரம் சும்மா விடலைங்க, என்ன இல்லாமோ இதில் வச்சுங்க பாருங்கள். இதெல்லாம் கூட வச்சு ட்ரை பண்ணினேன், ஆனால் அதுக்கு இது அவங்க ஒத்து வரலங்க. இந்த தட்டு முதல்ல ட்ரை பண்ணேன், அது ஒத்து வரல. அவங்க சிரட்டையில் தான் நிற்பேன் அப்படின்னு ஒரே அடம் போல் இருக்குது. ஆமாம், என்ன செய்ய, அவங்க இஷ்டத்துக்கு தானே போய் அதில் எது வைக்க முடியறதோ நமக்கு அதானே வைக்க முடியும். இப்போ இங்கே பாருங்கள், அதையும் அதில் கட்டி அழகு பார்த்ததையும் தூக்கி சும்மா இல்லாமல் இதில் கட்டி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இப்படிலாம் நிறைய நமக்கு இவங்கெல்லாம் நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா. விடாமுயற்சி விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த விடாமுயற்சியை என்றைக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, கடைசி வரைக்கும் ஒரு முயற்சியை நம்ம விடவே கூடாது. கடைசி வரைக்கும் அதை என்ன செய்யணும், நம்ம ட்ரை பண்ணணும். அது எதில் நம்ம நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அது கடைசியில் நமக்கு என்ன செய்யணும், அது சக்ஸஸ் தான் கொடுக்கும். ஆனால் அதான் அதுக்கு பேர் என்னது, விடாமுயற்சி விஸ்வரூபம். விடாமுயற்சி விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விடாமுயற்சி விஸ்வரூபம் எடுத்ததா இல்லையா சொல்லுங்கள். விஸ்வரூபம் எடுத்த மாதிரி நமக்கு அந்த சிரட்டையை நம்ம கட்டினோமா இல்லையா. எப்படியோ நம்ம அதுதான், என்ன ஆனாலும் நான் விட மாட்டேங்க. கடைசி வரைக்கும் எது ஆனாலும் நான் அப்படி தான் ட்ரை பண்ணுவேன். சமையல் ஆகட்டும், எது ஆகட்டும், நான் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே எதை செஞ்சால் எது சரியாக வரும் அப்படிங்க இருக்குது. மருதாணி ராத்திரி 9 மணிக்கு எடுத்துட்டு இருக்கேன். காலையில் இவங்க சிவப்பாக இருப்பாங்க, பார்க்கலாம். மருதாணி எப்படி இருக்குது பாருங்கள். இது என்னோடய தோட்டத்து மருதாணி இல்லைங்க. நான் அன்றைக்கி ஒரு இடத்துக்கு போனேன், அங்கேருந்து பறிச்சுன்னு வந்தேன். என்னோடய தோட்டத்து மருதாணி நான் நல்லா தழுத்து தான் இருக்குது, ஆனால் நான் எடுக்கலை. சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வீட்டு சாப்பாடு பிடிக்காது, அதே கல்யாண வீட்டில் போனால் நல்லா சாப்பிடுவோம் நம்ம, அதே மாதிரி தான். வாங்க இவங்களோடையும் வச்சு பார்ப்போம் எப்படிங்க இருக்குது வியூவர்ஸ். எப்படி இருக்கு சொல்லுங்கள். நிறைய மல்லி பூத்துருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி நம்மளை வரவேற்றது யாருன்னு தெரியுமா? நல்லா கொளுத்துருக்காங்கங்க இவங்க. மழை பெஞ்சதுங்க நேற்று, அதையும் நான் வெயில் வந்துருச்சுங்க. எப்படிங்க இருக்குது. இவங்களோடையும் வச்சு அழகு பார்ப்போமா. அழகாக நிறைய பூத்துருக்காங்க.